சார் நான் எந்த தப்பும் பண்ணல. இந்த பையன் பைக்ல போயிட்டு இருக்கும்போ கீழே விழுந்துட்டான். அவனுக்கு நான் உதவி பண்ண தான் போனேன். வேற எதுவும் நான் பண்ணல. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சார். இவரு எங்களுக்கு ரெகுலரா தரவரு. பொய் சொல்றாரு. இன்னைக்கு இவர் தான் இதை பண்ணிருக்காருங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் எங்க கிட்ட இருக்கு. நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பாத்துக்கோங்க. அன்பு, நீயும் கார்த்தியும் சீக்கிரமா போய் ஸ்டேஷனுக்கு என்னன்னு பாருங்க. என்ன கண்மணி இது? என் புருஷன் மேல இப்படி அபாண்டமா பழி போடுறாங்க. தைரியமா இருங்க. நான் லாயர் கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். அவரை சீக்கிரமாவே வெளியில கொண்டு வந்துடலாம். கவலைப்படாதீங்க. இவரை யாரோ மாட்டி விடணும்னு பிளான் பண்ணி இத பண்ண மாதிரி தெரியுது. அவங்க பக்கம் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த எவிடன்ஸ அவரோட பேக்ல இருந்தே எடுத்திருக்காங்க. அந்த சாட்சி சொன்ன பையன் பின்னாடி யாரு இருக்கான்னு பாக்கணும். நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு கண்மணி. இந்த மாதிரி சூழ்நிலையில நீதான் உன் சித்திக்கு தைரியம் தரணும். அந்த பையனை இதுக்கு முன்னாடி நீங்க வேற எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா? இல்ல தம்பி, அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நான் கடைக்கு போயிட்டு கூடையில எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்தேன். அவன் கீழே விழுந்த போது கூடைய சைட்ல வச்சுட்டு அவனுக்கு உதவி பண்ண போனேன். அந்த கேப்ல தான் அவன் அத என் பைக்குள்ள போட்டிருக்கான். நீங்க யாரும் இந்த வீட்டுக்குள்ள போக கூடாது. இங்க இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் நாங்க கலெக்ட் பண்ணணும். என்ன சார் இப்படி பேசுறீங்க? நாங்க 4 பேரும் லேடிஸ் எங்க போவோம்? உங்களுக்கு வேறுங்கிற பொருளை நீங்க உள்ள போய் எடுத்துட்டு வாங்க. உள்ள யாரும் தங்க முடியாது.